ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் எக்கு சீஸ் வச்சு ஒரு கேக் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பிட சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு. எங்கேயே பனானா எடுத்துருக்கேன், தோலை உரிச்சிட்டு நான் பவுலில் மாற்றிருக்கேன். அதை என்னென்ன பண்ணுங்கள், நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மத்து வச்சு நான் மசிச்சுட்டேன். அது கூட எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சுகர் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட என்ன பண்ணுங்கள், மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீஸு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னே அது கூடயே கொஞ்சமாக பால் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடயே ஃபுட் கலர் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் பட்டர் உருக்கி வச்சுருக்கேன், அந்த பட்டரையும் இது கூடயே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இங்கே நான் பவுல் எடுத்திருக்கேன், அதில் சுற்றி ஆயில் தடவிட்டேன். இப்போ கலந்து வச்சுருக்கதை அது மேலே அப்படியே பரட்டி வச்சுருங்க. வச்சுட்டு ஊற்றிட்டு அதுக்கு மேலே சீஸ் போட்டுருங்க. சீஸ் போட்டு அப்புறம் டெக்கரேஷனுக்கு திராட்சை வச்சுருக்கேன். அவ்வளோதான். இங்கே நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு நம்ம அரை மணி நேரம் குக் பண்ண வேண்டியதான். குக் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதான். சர்வ் பண்ண வேண்டியதான். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.